அதெல்லாம் எதுக்குண்ணா? அட பாவி, உனக்கு சிங்க பிரதேசத்தில் நடக்கிறத பற்றி எதுவுமே தெரியாதா? எனக்கு தலைவரை பற்றி சண்டை பற்றிலாம் தெரியும். ஆனால் இந்த மருந்து பட்டியெல்லாம். இது மட்டும் இல்லை, இன்னும் 6 படகு வருது மருந்து அனுப்ப. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சரி கேளு. எல்லாளத்தீவுல பூர்வகுடியா இருந்தது தமிழர்கள். சில 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்தவங்க தான் இந்த சிங்க மக்கள். பின்ன ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முடியும் போது மொத்த அதிகாரத்தையும் சிங்க பிரதேச மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா வெள்ளைக்காரன். அப்ப ஆரம்பமானது இந்த இனவாதம். பூர்வக்குடியான தமிழர்களோட உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா பறிக்க ஆரம்பிச்சாங்க சிங்க பிரதேச அரசாங்கம். கல்வி, மொழி, அரசியல், நிலம்னு எல்லாத்தையும் பறிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழர்கள் அமைதி வழியில தான் எல்லாத்துக்கும் போராடினாங்க. ஆனா சிங்க பிரதேச அரசாங்கம் ஆயுதத்தால மட்டுமே பேசினாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு இளைஞன், இதுக்கு ஒரே தீர்வு, அவங்க பேசுற ஆயுத மொழியிலேயே நம்மளும் பேசுவோம்னு ஆயுதத்தை கையில் எடுத்தான். அவன் பேரு கரிகாலன். கரிகாலன் தலைமையில மக்களே அங்க ராணுவமா மாறினாங்க. அவங்க கட்டமைச்ச ராணுவத்துக்கு பேரு மக்கள் ராணுவ படை. அதுல ஆணும் பொண்ணும் சமமாதான் நின்னாங்க. இங்க எப்படி வெள்ளைக்காரனை விரட்டி அடிக்க சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ ஆரம்பிச்சாரோ அதே மாதிரிதான் கரிகாலனும் அங்க கட்டமைச்சார். மக்களே ராணுவமா மாறி அவங்களுக்கான எல்லையை பிரிச்சு அதுக்கு தமிழ் பிரதேசம்னு பேர் வச்சாங்க. நமக்குன்னு ஒரு அழகான பிரதேசம் அங்கதான் சாத்தியமாச்சு. அது கரிகாலனால மட்டும்தான் முடிஞ்சது. அந்த மக்கள் ராணுவ படையோட ஒரு முக்கியமான பிரிவு தான் மருத்துவ பிரிவு. இந்த மருத்துவ பிரிவு மொத்தம் 3 கட்டமா செயல்படுவாங்க. 1, களத்துக்கு சண்டைக்கு போற அணியில மருத்துவ முதலுதவி தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாங்க. 2, களத்துக்கு பக்கத்திலேயே மருத்துவ பங்கர்கள் வச்சிருப்பாங்க. 3வதா ராணுவ மருத்துவமனைகள் இருக்கும். ஒரு உயிரை எப்படியும் காப்பாத்ததான் இப்படி ஒரு கட்டமைப்பை வச்சிருக்காங்க. சிங்க பிரதேச தமிழ் பிரதேச எல்லை பகுதியில எப்போதும் ஏதாவது தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும். உள்நாட்டு போர்னால இவங்களுக்கு அவ்வளவு எளிதா மருத்துவ பொருட்கள் கிடைக்காது. இவங்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள் எல்லாம் பல நாடுகள்ல இருந்து வரும். இப்ப நாம கொடுத்து விட்டதும் அதுதான். இந்த போர் மருத்துவர்களுக்கு வரலாற்றுல இன்னொரு பேரு. எனும் அறிமுக கதையுடன் தொடங்குகிறது சல்லியர்கள் திரைப்படம். தமிழ் ஈழ மக்களும் விடுதலைக்காக போராடிய போராளிகளும் சிங்கள இராணுவத்தால் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம். அவற்றை பல்வேறு படங்கள் பல வழிகளில் உலகுக்கு எடுத்துரைக்க முயற்சித்திருக்கிறது. அந்த வகையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மருத்துவ பிரிவு எப்படி இயங்கியது, அவர்களது பதுங்கு குழி மருத்துவமனை மற்றும் உயிரை துச்சமாக நினைத்து அதில் பணியாற்றிய மருத்துவர்களின் மனிதத்தன்மையும் சிங்கள இராணுவத்தின் மிருகத்தன்மையையும் விவரிக்கும் படைப்பு தான் சல்லியர்கள். சிங்கள இராணுவத்தை எதிர்த்து போரிடும் புலிகள் அமைப்பினர் காயமடைந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்காக போர்க்களத்தில் பதுங்கு குழி மருத்துவமனைகள் அமைக்கப்படுகிறது. அந்த மருத்துவமனையில் பணியாற்றும் பெண் மருத்துவரான நாயகி சத்யதேவி சரியான உணவு, உறக்கம் இன்றி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவி செய்வதற்காக தலைமை மருத்துவமனையில் இருந்து மருத்துவர் மகேந்திரன் அனுப்பப்படுகிறார். இதற்கிடையே புலிகள் அமைப்புகளின் மருத்துவ குழுவை அழித்தால் அவர்களை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்று திட்டம் போடும் சிங்கள இராணுவம் போராளிகளின் மருத்துவ பணிகளுக்கு எதிராக செயல்பட தொடங்குகிறது. அதே சமயம் தமிழ் ஈழ மருத்துவர்கள் போராளிகளாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, உயிருக்காக போராடுபவர்களை காப்பாற்றுவதற்காக தங்களது உயிரையும் பணயம் வைத்து பணிபுரிகிறார்கள். அத்தகைய மருத்துவர்களின் சேவையையும் வீரத்தையும் திரைமொழியில் மிக சுவாரஸ்யமாக விவரிக்கிறது இந்த சல்லியர்கள். மருத்துவர் நந்தினி கதாபாத்திரத்தில் கதையின் நாயகியாக நடித்திருக்கும் சத்யதேவி கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறார்.
அளவான உரையாடல், தெளிவான முடிவு, விவேகமான செயல்பாடு என்று தமிழ் ஈழ போராளி மருத்துவர்களை நம் கண்முன் நிறுத்தியிருக்கிறார். பதுங்கு குழியில் பணியாற்றும் அவரது உடல் மொழி, தோற்றம் என அனைத்தும் அவரை ஒரு நடிகையாக அல்லாமல் ஒரு மருத்துவ போராளியாகவே பார்வையாளர்கள் மனதில் பதிய வைத்து விடுகிறது. மருத்துவர் செம்பியன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் மகேந்திரன் தோற்றத்தில் மட்டும் இன்றி நடிப்பிலும் வித்தியாசத்தை காண்பித்திருக்கிறார். நடிகர் மகேந்திரன் என்ற அடையாளம் எந்த இடத்திலும் தெரியாதது அவரது கதாபாத்திரத்திற்கு பெரும் பலம் சேர்த்திருக்கிறது. நாயகியின் தந்தையாக மதிழயகன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சேது கருணாஸ் பேசும் வசனங்கள் அனைத்தும் தமிழ் ஈழ மக்களின் உணர்வுகளை பார்வையாளர்களிடம் கடத்துகிறது. சிங்கள இராணுவ அதிகாரிகளாக நடித்திருக்கும் திருமுருகன், சந்தோஷ், மோகன் அனைவரும் கதாபாத்திரங்களுக்கு பொருத்தமான தேர்வு. காதலர்களாக அறிமுகமாகி பிறகு போராளிகளாக பார்வையாளர்கள் மனதில் இடம் பிடித்து விடுகிறார்கள். நாகராஜ், பிரியலயா ஜோடி. ஹென் மற்றும் ஈஸ்வர் ஆகியோரது இசையில், வைரமுத்து மற்றும் டி. ஹிட் ஆகியோரது வரிகளில் பாடல்கள் திரையரங்கை விட்டு வெளியேறிய பின்னும் மனதை விட்டு நீங்க மறுக்கின்றன. பின்னணி இசை கதைக்களத்திற்கும் காட்சிகளுக்கும் கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறது. சி.வி. சதாசிவத்தின் ஒளிப்பதிவில் காட்சிகள் அனைத்தும் பிரமாண்டமாக இருக்கிறது. குறிப்பாக யுத்த காட்சிகளை படமாக்கிய விதம் வியக்க வைக்கிறது. படத்தில் இடம்பெறும் லொக்கேஷன்கள் அனைத்தும் தமிழ் ஈழத்தில் பயணித்த அனுபவத்தை கொடுக்கிறது. படத்தொகுப்பாளர் சி. எம். இளங்கோவன் யுத்தத்தின் நடுவே உயிர்களை காப்பாற்ற போராடும் மருத்துவர்களின் மனநிலையையும் அவர்களது சூழலையும் சீட் நுனியில் உட்கார்ந்து பார்க்கும் விதத்தில் தொகுத்திருக்கிறார். கலை இயக்குனர் முஜூபீர் ரஹ்மானின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்டுள்ள பதுங்கு குழி மருத்துவனை உள்ளிட்ட படத்தில் இடம்பெறும் சிறு சிறு விஷயங்களில் கூட பல நுணுக்கள் இடம்பெற்றிருக்கிறது.